நிறுவனத்தோட சுந்தர் பிச்சை அவர்களை தெரியுமா? சிஓ. தெரியுமையா, கேள்விப்பட்டிருக்கேன், பார்த்திருக்கேன். அவர் வந்துட்டு சின்ன வயசுலயே தனித்து விடப்பட்ட ஒரு குழந்தை. அவருக்கு சின்ன வயசுலயே ஒரு வெறி இருந்துச்சு, நம்ம எப்படியாவது ஒரு நல்ல உயர்வான இடத்துக்கு போயிடணும் அப்படின்னு அவர் நினைச்சாரு. அப்ப என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கிறப்பதான் அதுக்கு படிக்கணும்னு நினைச்சாரு. இன்னைக்கு இவ்வளோ பெரிய கோடீஸ்வரனா இருக்காருன்னா அன்னைக்கு அவர் படிச்சதுனாலதானே நடுவரையா இப்ப கோடீஸ்வரனா இருக்காரு. அப்ப ஒரு மனிதனை வாழ்வில் அப்படின்னா ஒரு மனிதனை வாழ்க்கையில உயர்த்துறது எங்க கல்விதான நடுவரையா. நெஞ்சத்தை துளைக்கும் குண்டுகளை விட நெஞ்சங்களை துளைக்கும் வார்த்தைகளுக்கு மதிப்பு அதிகம் என்பார்கள். அந்த வார்த்தைகளில் கல்வியே அதிகம். இந்த உலகில் எடுத்து சென்றவர்களை விட கொடுத்து சென்றவர்களுக்கு தான் சிறப்பு அதிகம். கல்வியை மட்டுமே அனைவருக்கும் கொடுத்து செல்வார்கள், செல்வத்தை யாரும் ஒருபோதும் கொடுத்து செல்ல மாட்டார்கள். இவ்வுலகில் எத்தனையோ பேர் அரசுகள் தோன்றின, எத்தனையோ மன்னர்கள் ஆண்டனர். ஆனால் இன்று அவர்கள் எங்கே? அவர்கள் ஆண்ட அரியணைகள் எங்கே? அவர்கள் கோலோச்சிய அரண்மனைகள் எங்கே? இவை அனைத்தும் காலதேவன் தன் கடும்பசிக்கு உணவாக்கி கொண்டான். ஆனால் கல்வியில் வல்ல கம்பர் வாழ்கிறார், காளிதாசர் வாழ்கிறார், ஷேக்ஸ்பியரின் செல்மை மீது நாடகங்கள் உலவுகின்றன, வள்ளுவரின் திருக்குறள்கள் வாழ்கின்றன. எனவே உலகில் உள்ள செல்வங்கள் அனைத்திலும் தலை சிறந்தது கல்வி செல்வமே. இறுதியாக ஒன்று மட்டும் கூறி விடைபெறுகிறேன். கத்திகளால் ஜெயித்த யுத்தங்களை விட யுக்திகளால் ஜெயித்த யுத்தங்களே அதிகம். அந்த யுக்திகளை கற்றுத்தருவது கல்வி மட்டுமே என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை 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 யோகேஷ்குமார், வாழ்த்துக்கள், பாராட்டுகள். நீங்க எத்தனையோ பட்டிமன்றம் இங்க ஆர்வமா நிறைய பேர் இப்ப இந்த அரங்கம் நிறைஞ்சிருச்சு. முதல்ல கொஞ்சம் குறைவா இருந்தது. எத்தனையோ பட்டிமன்றம் பார்த்திருக்கலாம். இந்த மாணவ செல்வங்கள் அரசு பள்ளி கமுதக்குடி அரசு பள்ளியினுடைய மாணவர்களுடைய பட்டிமன்றத்தை பார்த்துட்டு இருக்கீங்க. இது இந்த புத்தக திருவிழாவினுடைய தொடர்ந்து 3ஆம் ஆண்டு எங்களுடைய பட்டிமன்றம் அரங்கேற்றி கொண்டிருக்கிறது. ராமநாதபுரத்தில் நடைபெற்ற புத்தக திருவிழாவிலும் எங்களுடைய மாணவர்கள் பட்டிமன்றத்தை நடத்திட்டு இருக்கோம். அங்கே கலை திருவிழாலாம் நாங்கள் போறதில்லை, ஆடல் பாடல் போறதில்லை, பட்டிமன்றம் தான். எங்களுடைய ஆண்டு விழா நிகழ்வுல பட்டிமன்றம் இல்லாமல் இருக்காது. நம்மளுடைய கல்வி வளர்ச்சி நாள், பெருந்தலைவர் காமராஜருடைய பிறந்த நாள்லையும் பட்டிமன்றம், குழந்தைகள் தினத்தை அன்னைக்கும் பட்டிமன்றம். நாங்கள் அதிகமாக எடுத்துக்கொள்வது பட்டிமன்றம். ஏன்னா இது மக்களுடைய அதிகமாக இப்போ தொடர்பு இல்லை. பொங்கல் தீபாவளிக்கு ஐயா சாலமன் பாப்பையாவுடைய பட்டிமன்றம்,